வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவனார். புறம் பேசக்கூடாது என்ற வார்த்தையோட இன்று நாங்கள் பேசலாம். அதாவது நாங்கள் பாரதியாரும் சொல்லுகிறார், புறம் பேசலாகாது பாப்பா என்று. அதாவது ஒரு நாளும் ஒருவரை பற்றி இன்னொருவருக்கு நாங்க சொல்லக்கூடாது. அதாவது அதுவும் அவர் இல்லாத இடத்திலே இல்லாத இடத்துல நாங்க சொல்வது கூட தவறு. அந்த புறம் பேசுதல் இன்னைக்கு மக்களிடையே நிறைய இருக்குது. அதை நாங்கள் அகற்ற வேணும். ஏனென்று கேட்டால், இப்ப உதாரணமாக ஒரு தாயானவள் நான் பார்க்கும்போது ஒரு பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு சொல்றாள், எந்த பிள்ளை இப்படி 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 என்று சொல்றாள், அடிக்கி அடிக்கி கொண்டு போறாள். ஆனா அவ சொல்றது எந்த பிள்ளை நல்லது, இப்ப என்னுடைய பிள்ளை நல்ல உயர்ச்சியாவாக இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுறா, படிப்பிலையோ தொழிலையோ இதுலையோ. ஆனால் நீங்கள் உங்களோட பிள்ளைகளையும் கூட மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அதாவது கூடாத குணத்தை தன்னும் வெளியில் சொல்லாதீர்கள். அதாவது இன்னொருவருக்கு சொல்லாதீர்கள். அது இன்னொருவர் தான் கேட்டது மட்டுமல்ல 4 பேருக்கு பரப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை என்று எங்களுக்கு தெரிகிறது. அதாவது நாங்க எங்கட மனதுக்கையே வச்சிருக்கலாம். ஒரு குடும்ப விடயத்தை நீங்கள் ரகசியமாக மனதுக்கு வச்சிருக்கிறது தான் நல்லது. அதை மற்றவரோட பகிர்ந்து கொள்வது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அதாவது சில நேரம் உங்களோட குடும்பத்துல பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன விடயமாக இருக்கும். ஆனா ஊதி பெருப்பிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். இங்க மிக முக்கியமாக நான் என்ன சொல்றேன் என்றால், எங்கள்ட எய்மும் ஒரு இளம் தலைமுறை நல்ல முறையில வளர்க்கிறது. அப்ப இந்த இளம் பிள்ளைகள் எப்போதும் பெற்றோரோட அன்பா இருக்கத்தான் விரும்புவார்கள். ஆனா நீங்க செய்யற சின்ன சின்ன செயல்கள் தான் அவர்களுக்கு பிடிக்காம போகுது. பாருங்க, நீங்க எந்த பிள்ளை கூட்ட தெரியாது என்று பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அவாக்கு கூட்ட தெரியாட்டி நீங்க இன்றைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டுவோமா வாங்கோண்டு அந்த பிள்ளையோட இணைஞ்சு நடவுங்கோ. அதை விட்டு நாங்கள் குறியலை மற்றவைக்கு தூக்கி பிடிக்க கூடாது. ஏனென்று கேட்டா, குழந்தைகள் உங்களிடம் இருந்தானே பார்த்து வளர்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் எறிகிற பந்து தான் உங்கள்ட்ட திருப்பி வருகிறது. ஒரு சுவர்ல எறிகிற பந்து திருப்பி உங்கள்ட்ட வர்றது போல நீங்களும் குழந்தைக்கு கொடுக்கறது தான் உங்களுக்கு திருப்பி வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நல்லதாக கொடுக்க வேணும் தானே. சில நேரம் மறந்து போனாலும் இனிமேல் அந்த பிள்ளைய மகிழ்ச்சிக்காக அந்த பிள்ளைய இணைத்து கொண்டு செய்யுங்கள். அவ சில நேரம் அனுபவம் நீங்கள் தானே கூடினவர்கள், பிள்ளைகள் மிக மிக குறைந்தவர்கள் அனுபவம். ஆக கோபம் வரும் சில நேரம் அவர்களுக்கு. காரணம் இள வயது, கோபப்படத்தக்கிய உணர்வான நிலையில இருப்பார்கள். ஆனா நீங்கள் தானே ஒவ்வொன்றையும் பொறுத்து பொறுத்து கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேணும். ஒரு குழந்தைக்கு எது தெரியுதோ தெரியலையோண்டு இனங்கண்டு பிடிப்பது ஒரு தாயின் கடமை. தந்தை என்ன கடமை தான், தனியா அப்பா அம்மா மட்டும் சொல்லிவிட முடியாது. என்னென்றால் ஒரு குழந்தை சின்ன வயதுல இருந்து வளரும் போது தெரியும் ஒரு பொருளுக்கு அதை எப்படி ஒரு பொருளை எடுக்குது, எப்படி ஓடி போய் எடுக்குது, எப்படி அது விரும்புது, என்ன சாப்பாட்டை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் உணர்வுகளையும் நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். ஏனென்று கேட்டா, இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஒரு துறை சார்ந்த விடயத்தை, நான் இந்த என்ஜினியருக்கு தான் படிக்க போறேன் அல்லது இந்த ஆசிரியருக்கு தான் படிக்க போறேன்டா நீங்க விடுவதில்லை. காரணம், நீங்க உங்களுக்குள்ளேயும் பெற்றோர்கள் மூக்கு நுழைச்சி படி, இல்லை நீ அப்படி படிக்காது, நீ டாக்டருக்கு படி, அதுதான் நல்லது கண்டு நீங்க இன்னொரு அட்வைஸா அதுக்கு சொல்லுறீங்க. அப்படி இல்லை. ஒரு குழந்தை தன் மனநிலை, இயல்பு, திறன் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிள்ளை துறைகளை தெரிவு செய்யும். அந்த இடத்துல கூட நீங்கள் மூக்க நுழைக்காதீர்கள். சில நேரம் அது தெரிவு செய்த துறையை பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கோ ஏனைய உங்கள் நண்பர்களுக்கோ அதை கூடாமல் சொல்லாதீர்கள். அது கூடாது. ஒரு குழந்தையானது தன்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி துறைகளை தெரிவு செய்யும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள். நீங்களும் சேர்ந்து கலந்து அந்த பிள்ளைன்ற நல்வாழ்வுக்கு உதவி செய்யுங்கள். இன்றைய காலச்சூழல்ல எது இந்த காலத்துக்கு ஏற்ற எக்கனாமிக்கா அல்லது இந்த பொருளாதாரத்தின் உயர்வா அல்லது கணனியின் ஒரு வலப்பின்னல்ல இருக்கிற இந்த அறிவியல் உலகா, எதுக்கு தேவையான விடயத்தை பிள்ளை தெரிவு செய்தன்னு நீங்க கலந்து ஆலோசித்து அந்த துறைகளை தெரிவு செய்ய ஊக்கப்படுத்துங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு அந்த பிள்ளை எடுக்கிற துறை சரியில்லை அதை கூடாம சொல்லி குழப்பி அப்படி செய்யாதீர்கள். எங்கள்ட சமுதாயம் நாங்க டாக்டரும் என்ஜினியரும் வந்த காலம். ஆனா அப்படி அல்ல. இன்றைக்கு அதை விட கூடிய
பணத்தொகையில நல்ல சம்பளங்களோட வேலைகள் நிறைய இருக்குது. அப்ப அவர்கள் விரும்புகிற அந்த துறைக்கு நீங்க விட்டு செல்லுங்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், குழந்தைக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன் வெறுப்ப நாங்க சம்பாதிப்பேன். குழந்தைகளோட அந்நியோன்யமாக இணைந்து போய்க்க ஆகா என்ன மகிழ்து. ஒரு பூவை பார்த்து மகிழ்றது போல புன்னகைக்கும் அந்த குழந்தையும் புன்னகைக்கிற அந்த இளையவரும் எங்களுக்கு எப்போதுமே தேவை. அதை நாங்கள் நினைக்கிறோம் இல்ல. அதனாலதான் நாங்கள் புறஞ்சொல்லி சொல்லி சொல்லி அந்த பிள்ளைன மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்துறோம். கட்டாயமா இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்களும் கட்டாயமாக அந்த குழந்தைகளோட இணைஞ்சு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க. அன்பான உறவுகளே, நான் இப்படி இந்த அனுபவத்தில் வர கருத்துக்களை அனுபவ ரீதியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு இது பிடிக்கிறதா? உங்களோட கருத்தையும் நீங்கள் கீழே எழுதி விடுங்கள். அதே நேரம் இந்த யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்கள். அன்போட உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.